இந்த கோட்டை தாண்டினால் உங்கள் வாழ்வில் நடக்கும் அதிசயம். லக்ஷ்மணன் கோட்டை தாண்டினதால சீதைக்கு ஆபத்து. இப்போ இந்த கோட்டை நீங்க தாண்டாம இருந்தா அது உங்களுக்கு ஆபத்து. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க விருப்பம் தானே? இப்போ நான் சொல்ற இந்த பதிவுகளை கேட்கும்போது அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் உங்களுக்கு சாயப்பா சொல்ல வைப்பாரு. அன்பே சாய் ஆடியோவில் கேட்குறவங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா கேட்டா பத்தாது, செயல் புரியக்கூடிய செயல் வீரர்களா நீங்க மாறணும். உங்க வாழ்க்கையில சீக்கிரமா ஒரு ஒளி தீபத்தை சாயப்பா உங்க மூலமா ஏற்படுத்துவார். இதுவரைக்கும் நீங்க ஏற்றி வைத்த தீபம் வேற, இனி ஏற்ற வைக்க போகும் தீபம் அப்படின்றது வேற. உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கக்கூடிய சறுக்கல், தோல்வி, அவமானம் எல்லாத்தையும் முடிக்கணுமா வேண்டாமா? முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா மாற்றத்துக்கு தயாராகுங்க. மாற்றத்துக்கு தயாராதவங்க வாழ்க்கை ஃபுல்லா இதே மாதிரி குழப்பத்திலேயே தான் வாழணும். அன்பே சாயப்பா உங்களை குழப்பத்தில் வாழ வைக்க விரும்பல. அவர் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்களை யாராலையும் அசைச்சு பார்க்கவே முடியாது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவுடைய மிராக்கிள் நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குது. அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் பெரிய ஒரு மாஸ் லெவல்ல இருக்குது. ஒரு லீடர் எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை என்னென்னலாம் டிமாண்ட்ஸ் இருக்குதோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுக்கறவங்க தான் லீடருடைய முக்கிய பணி. ஆனா இங்கேயோ நம்ம லீடரா இருக்கக்கூடிய சாயப்பா தன்னுடைய குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை சட்டு 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 செய்யறாருங்க. இந்த 2-3 நாளா, அதாவது இந்த 1ஆம் தேதியில இருந்தே இன்னைக்கு வரைக்கும் அன்பே சாயில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குது. நான் சில கன்ஃபியூஷன்ஸா இருக்கும் போதெல்லாம் அடுத்த நிமிஷம் நீ எடுத்த முடிவு சரி, அதாவது அன்பே சாய் சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் எடுத்துட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொன்றும். அப்போ நம்ம எடுக்கிற முடிவு சரியா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குரூப்லையும் 25-30 பேரோட வாழ்க்கை. அதற்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் சாயப்போட குழந்தைங்களை எடுக்கணும்.
அப்போ தப்பாக ஆயிடக்கூடாது. இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும்போது அதனால் ஒரு முடிவு எடுக்கும்போது எடுத்த முடிவு சரியான 4 தடவை கேட்கும்போது நீ எடுத்த முடிவு நான் எடுத்த முடிவுக்கு சமன்னு சொல்லி அதற்கு தகுந்த மாதிரியான வழிகளை காமிச்சு கொடுக்குறாருன்னா அன்பே சாய் குடும்பம் எப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு வரக்கூடிய நாட்களில் போக போகுதுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷனோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? முடிவெடுக்காம குழப்பிக்கிட்டே இருக்கிறது. எந்த முடிவை எடுத்தாலும் குழப்பம். முடிவெடுக்காம விட்டுலாமான்னா அது வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அப்போ முடிவு எடுக்கணும், அது நல்ல முடிவாகவும் இருக்கணும். நம்ம எடுக்கிற முடிவு சாயப்பாக்கு உடன்பாடாக இருக்கணும். உடன்பாடாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இனி ஒரு விஷயமும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, கொஞ்சம் காத்திருங்க. அவர் ஏதோ ஒரு விஷயம் மூலமாக அந்த முடிவை உறுதிப்படுத்துவார். அது உங்களுடைய சந்தோஷத்தையும் அது ஒரு ஆரம்பமாக உங்கள் வாழ்க்கைக்கு அமையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சாய்ராம் திடீர்னு கீழே விழுந்திருக்காங்க. காலில் இருக்கக்கூடிய 4 விரல்கள் கொஞ்சம் மடங்கின மாதிரி, ஹெவி பெயின் வேற. அடுத்த நாள் காலையில் ஏதோ கனவு பார்த்துருக்காங்க. யாரோ அவங்க காலில் அந்த சொடுக்கு எடுத்த மாதிரி. அவங்க சொல்ல சொல்ல எனக்கு உடம்பு மெய் செலுத்திருச்சு. ஸோ விழுந்தது கெட்டது தான். ஆனால் என் கணக்கு பிரகாரம் விழுந்தது நல்லது. ஏன்னா கடவுளுடைய குழந்தையா இருக்கிறவங்களுக்கு, கடவுளையே நம்பி வாழக்கூடிய சாயப்பாவோட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வலி வருதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ அந்த வலி வந்ததால் சாயப்பா அவங்களுடைய கால் விரல்ல சொடுக்கெடுத்தார். இவ வலி அவங்களுக்கு பாதியாக குறைஞ்சிருக்குது. சரி, விழுந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதாவது 2025 அதாவது அவங்க விழுந்தது நேற்று 3ஆம் தேதி அன்னைக்கு. விழுந்த நேரம் சரியா தெரியல, ஒரு 6 மணி வச்சுக்கலாம், ஈவினிங். மறுபடியும் சொல்கிறேன், 2025 ஜனவரி 3ஆம் தேதி 6 மணிக்கு உனக்கு அடிபடும் அப்படின்னு கர்மா இருக்குது. அப்போ அதை உறுதிப்படுத்துற மாதிரி கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது. கர்மாக்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்ச செயலுக்கு உண்டான பலனை தான் அனுபவிக்கிறோம். குட் ஆர் பேட், எனிதிங். பட் எதுக்கு நம்ம அனுபவிக்கிறோம்? செஞ்ச பலனுக்கு. அப்போ அவங்களுடைய கீழே விழணுன்ற ஒரு கணக்கு, கீழே விழுந்தே ஆகணும். இப்போ கடவுளுடைய குழந்தையா அவங்க இருக்கிறதால ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கீழே விழுந்து, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வலியை ஏற்படுத்தி, அதுலேயும் ஒரு அற்புதத்தை சாயப்பா செஞ்சிருக்காருன்னா எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிள் இங்க நடந்திருக்குதுன்றத நீங்க பாருங்க. எனக்கு கொஞ்ச நாளாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்பே சாயில மிராக்கிள்ஸ் பெருசா ஷேர் ஆகல. அப்ப இன்னொரு விஷயமும் தோணுச்சு, நீ முதல்ல குரூப்ல ஆக்டிவா இருக்கியா? அதாவது என்ன, ஒரே மாதிரி தான் போகுது, ஒரு சேஞ்சஸும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் சேஞ்சஸ் கட நடக்குது. நடக்கிறதால பல நல்ல விஷயங்களும் இங்கே நடக்குது. அப்போ இதுவே ஒரு பெரிய மிராக்கிள். அப்போ இன்னொரு சாய்ராமுக்கு அவங்க தான் குரூப் இன்சார்ஜாக இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே
அவங்க பேர் தான் வந்தது. சரி, ஓகே, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது நான் குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணுறேன். குரூப்பில் இன்சார்ஜஸாக இருக்கிறவங்க சொல்லுங்கள், ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்கும், பட் இதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். அப்போ நாம் பாட்டுக்கும் டக்குன்னு போட்டுட்டோன்னா அது அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அப்படி தான் பண்ணோம். அது இப்படி திடீர்னு போட்டுட்டாரு, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனாலேயே இதை கொஞ்சம் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணுவோன்னு சொல்லி அப்போ நான் முடிக்கிற அவங்க மைண்டுக்குள்ளே தீர்மானிச்சிட்டேன், இவங்க குரூப் இன்சார்ஜஸாக போடலான்னு. எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்ச உடனே நான் யாரை திங்க் பண்ணனோ, யாரை நினைச்சனோ 90% அவங்க தான் வராங்க. அடுத்தது இன்னொருத்தவங்களும் வந்தாங்க. அப்போ அவங்கள சரி ஓகே ஒரு இன்சார்ஜ் தானே, இல்லையா ஏன் 2 இன்சார்ஜஸாக போடலாமேன்னு அவங்களையும் இன்சார்ஜாக போட்டாச்சு. ஏன்னா ஒருத்தவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க பார்த்துப்பாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அன்பே சாய் வழி நடத்துறது அவர் தான், அவர் மூலமாக தான் இங்கே எல்லா விஷயமும் போகுது. குரூப் அடுத்தது வெயிட் பண்ணுங்க, அடுத்த 3 மாதம் கழிச்சு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 25 மொத்தம் 30 பேர் தான், சாரி மொத்தம் 30 தான். குரூப்பில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் குரூப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை 100க்கு 100 செய்யணும், அதுதான் முக்கியம். ஆரத்தி சச்சரிதம்னா நான் கழுகு பார்வை வச்சு பார்ப்பேன், யாரெல்லாம் பண்ணுறாங்க யாரெல்லாம் பண்ணலை. ஸ்பெஷல் ப்ரேயர் ஆர்கனைஸ் பண்ணால் எத்தனை பேர் அதில் கலந்துக்கிறாங்க, இதெல்லாம் நான் பார்ப்பேன். இதெல்லாம் நீங்கள் கலந்துக்கலைன்னா குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். அது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குதோ இல்லையோ, எனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். வாட்ஸ்அப்புக்குன்னு தனியாக சில இது மட்டும்தான் நான் அனுப்புகிறேன், மற்றது எல்லாமே நான் யூடியூப்பில் பேசுகிறது தான். அதனால் வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த ஆடியோவை கேட்டுக்கோங்க. கடைசியில் நான் அதை பார்க்கல இதை பார்க்கலன்னு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. இது அவங்களுக்கும் சொல்கிறேன், அதே போல் நம்ம ஃபேமிலியில் யூடியூப்பில் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். நான் யாரையும் பிரித்து பார்க்கல, அதே நேரத்தில் எல்லாரையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கவும் முடியாது. ஏன்னா எத்தனை பேரை சேர்க்குறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, இத்தனை பேரை சேர்த்து அவங்க எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்கன்றதை பொறுத்து தான். ஏன்னா இந்த 2025 நாம் ஸ்பெஷல் ப்ரேயருக்குன்னே ஒரு டீம் ஒன்று வைக்கிறோம். இந்த இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் டீமை நாம் இங்கே உருவாக்குறோம். அன்பே சாயில் எந்தெந்த பிரார்த்தனைகளாக இருக்கோ அந்த பிரார்த்தனைகளை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம். பியூரிட்டி, நான் பியூரிட்டி தான் முக்கியம். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான வேலைக்கு செய்யாமல் என்ன மெயினோ எதை செஞ்சால் கடவுளுக்கு நாம் முக்கியமாக இருப்போமோ அந்த பியூரிட்டியை நாம் கொடுக்குறோம். அப்போ தான் அந்த மிராக்கிள்ஸ் நமக்கு இங்கே நிறைய நடக்கும். மிராக்கிள் எதுக்கு நடத்துகிறார் சாயப்பானா, நீ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கியோ, எந்த அளவில் நீ சந்தோஷமாக இருக்கியோ, எந்த அளவில் உன் வாழ்க்கையில் நீ அந்த புனிதத்துவத்தை கடைபிடிக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னோட வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் மாற்றுவேன். ஒரு ஆடியோஸும் சொல்கிறேன், நீங்கள் கேட்டால் மட்டும் பத்தாது, நீங்கள் 1,00,000 பேர் கேட்கணும் எதிர்பார்க்கல. ஒருத்தவங்க கேட்டால் கூட அந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட விஷயத்தை வாட்ஸ்அப் குரூப்லேயும் டிஸ்கஷன் பண்ணுங்கள். குரூப்பில் இல்லாதவங்க பர்சனலாக என்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ணுங்கள். இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் அந்த டிஸ்கஷனில் இருக்கீங்க. ஸோ டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு இன்னமும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இன்னமும் பல பரிமாணங்கள் வெளிப்படணும். இப்பயும் சொல்கிறேன், நம்மளோட வளர்ச்சி மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சேஞ்சஸ் பேஸ் பண்ணி இப்போது இங்கே வளர்ச்சி அடைஞ்சிருக்கோன்னா 5-10% தான் மனசு பக்குவத்துவம் அடைஞ்சிருக்குது. ஸோ 5-10க்கே இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி கொடுக்குறோன்னா இன்னமும் நாம் முயற்சிகளை அதிகரித்து செயல்களை இன்னும் சிறப்பாக நம்மளால் கொடுக்க முடியாதா? ஸோ எல்லாமே இங்கே முடியும்.
அத்தனை விஷயங்களும் உங்களுக்காக அன்பே சாயில கொட்டி கிடக்குது. இதை நீங்கள் தெளிவான மனநிலையில் ஆழ்ந்த நம்பிக்கையில் அவரை மட்டும் நம்புங்க, அவருடைய வார்த்தைகளை நம்புங்க. இந்த அன்பே சாயில நான் மட்டும் சாயப்பா மூலமாக பேசலை, கமெண்ட்லேயும் சாயப்பா மூலமாக நிறைய பேர் பேசுகிறாங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸும் நான் சில பேரோடதை வைக்கிறேன். சில பேர் அழகாக அவ்வளோ கம்பீரமாக எனக்கு தனிப்பட்ட முறையில் சேட் பண்ணுவாங்க. அதையும் நான் யூடியூப்பில் இனிமேல் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அன்பே சாயில் இருக்கிற யூடியூப் சேனல், அது யூடியூப்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு குடும்ப சேனல், நம்ம குடும்பத்துக்குன்னு உண்டான சேனல். அங்கே நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். காலையில் 4 மணிக்கு சாய் 365, 12 மணிக்கு அன்பே சாய், 10 மணிக்கு சாய் குரல் விஷ்ணு சாயரோட ஆடியோஸ் மறுபடியும் இன்னைக்கு கண்டினியூ ஆகும். 10 மணிக்கும் ஈவினிங் 6 மணிக்கும். ஸோ சாய் குடிலையும் அவரோட ஆடியோஸ் பப்ளிஷ் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையும் சாயப்பாவோட வார்த்தைகள் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஸோ உயரத்தில் பறப்பதற்கு உண்டான சிறகுகள் முளைச்சும் பறக்கலைன்னா அது யாருடைய தப்பு? ஸோ சிறகுகள் முளைக்காத வரைக்கும் பறக்க முடியாது, அது தப்பே கிடையாது. ஆனால் சிறகுகள் முளைச்சதுக்கு அப்புறமும் பறக்கலைன்னா யாரோட தப்பு? அந்த பறவையோட தப்பு தானே. அதே போல துன்பக்கதை முடிஞ்சிடுச்சு, உங்க கர்மாக்கள் முடிவுக்கு வருது, வந்ததுக்கு அப்புறமும் எதையுமே செய்யாம இருந்தா யாருடைய தப்பு? நம்ம தப்பு தானே. அப்ப இத்தனை பதிவை கேட்குறீங்க, அப்போ உங்க கர்மா இப்ப கூடவா முடிவுக்கு வரல? இங்க ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க, 2019 இருந்து ஆடியோ கேட்கிற, பட் எதிர்பார்த்த மாதிரி வரல சாயண்ணா. வராது, ஏன்னா எந்த செயலும் செய்யல, ஆனா எதிர்பார்க்கறதுல மட்டும் நம்ம தெளிவா இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் அந்த சாய்ராம் கிட்ட கேட்டுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த சாய்ராம் எனக்கு கோச்சிக்க கூடாது, ஏன்னா இது மாதிரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க கேட்ட கேள்வி அவங்களுக்கு மட்டும் பதில் இல்லை, அவங்கள மாதிரி எத்தனையோ பேர் மனநிலையில் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கும் இந்த சவுக்கடி பதில் தான். சவுக்கடி பதில் நான் கொடுக்கல, நான் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் தினமும் சவுக்கடி சாயப்பா கிட்ட வாங்கிட்டு தான் இருக்கேன். அப்போ எல்லாமே இருக்கு, ஆனா எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு படத்துல அடிக்கடி ஏதோ டைலாக் வரும்னு நினைக்கிறேன், எல்லாமே இருக்கு எதுவுமே இல்லை. அப்ப எல்லாமே இருந்தா எப்படி எதுவுமே இல்லாம இருக்கும்? இது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? இல்லைன்னா அங்க இல்லை, ஆனா இருக்குதுன்னா அது எப்படி இல்லாம இருக்குது? அப்ப நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா எதையுமே நம்மளால பயன்படுத்திக்க முடியல. ஸோ வாய்ப்புகளை அலட்சியப்படுத்துறோம். அதனாலதான் ரெக்கம் முளைச்சும் அந்த பறவை அதே இடத்துல இருக்குது. அந்த பறவை இருக்கிற இடம் ரொம்ப மோசமா இருக்குது. அந்த பறவை அத்தனை கஷ்டத்தை அதை அனுபவிக்குது. இருக்கக்கூடிய சிறகுகளை உடைச்சுக்கிட்டே இருக்காங்க கூட சுத்தி இருக்கிற மற்ற பறவைகள். இப்பயும் அது பறக்காம இருக்குதுன்னா அது அந்த பறவையோட முட்டாள்தனத்தை அது கொடுக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்பயும் நம்ம பொழைச்சிக்கலன்னா நாம சத்தியமா முட்டாள்கள் தான். கடவுள் ஒருத்தர் இருந்தும் நமக்கு பொழைக்க முடியலன்னா நிச்சயமா நாம முட்டாள்கள் தான். எல்லா விஷயமும் நமக்கு தெரியும், தெரியாததுன்றது எதுவுமே இல்லை. எல்லா விஷயமும் நமக்கு தெரியுது. ஆனா தெரிஞ்சும் அதை பயன்படுத்திக்கலன்னா உங்க கர்மா தடை போடல. உங்க கர்மா தடை போடுறதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க காரணத்தை சொல்லி தப்பிக்கலாம். நீங்க தப்பிக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு பலன் தரும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தப்பிக்கிறது மட்டும் புத்திசாலித்தனம் இல்லை.
இந்த இடத்துல நீங்க ஓவர் கம் பண்ணி வரணுன்றது கடவுளோட விருப்பம். ஆனா அந்த இடத்துல கூட நான் வரமாட்டேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் எப்படி வர முடியும், நான் எப்படி வாழ முடியும், என்னை இவர் கொடுமைப்படுத்துறாரு, என்னை அசிங்கப்படுத்துறாரு, என்னுடைய திறமையை மதிக்கல, எனக்கு என்கரேஜ் பண்ணல, எனக்கு மோட்டிவேஷன் பண்ணல. இதெல்லாம் பதில்கள் நிறைய பேர் இங்க வச்சிருக்கோம். நிறைய பேர், எக்கச்சக்கமான மனுஷங்க அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்ல, ஏன்னா வெளியில நம்ம சொல்றதுக்கு உரிமை கிடையாது. எத்தனை பதில வச்சிருக்கோம், ஆனா எந்த காரணத்தை கொண்டு முன்னேற முடியாதுன்னு தெளிவா முடிவு பண்ணிட்டோம். முட்டுக்கட்டை போட்டது நாம தான், வேற யாரும் இல்லை. கொஞ்சம் அந்த கோட்டை தாண்டி தான் பாருங்களேன். கோட்டை தாண்டினா நெருப்பு வந்து அழிச்சிடுமா என்ன? அழிக்காது, நெருப்பு அழிக்காது. நெருப்பா நினைச்சுக்கிட்டு நாம கோட்டை தாண்டாம இருக்கோம். கோட்டை தாண்டுங்க, அது நெருப்பு இல்லை, நெருப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க போகும்போதுதான் உங்க வாழ்க்கை மாறும். உங்களுக்கு துன்பம் இருக்குதுன்னு ஒரு கோட்டை போட்டுட்டீங்க, உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு ஒரு கோட்டை போட்டுட்டீங்க, உங்க கர்மாக்கள் உங்களை வழி வகுக்கலன்னு ஒரு கோட்டை போட்டுட்டீங்க, தாண்ட மாட்டேன்றீங்க. கோட்டை போட்டது யாரும் கிடையாது, நீங்க தான். கோட்டை தாண்டின ஆபத்துன்னு நீங்க முடிவு பண்ணதால இருக்கிற இடத்துல உக்காந்துக்கிட்டு கோட்டை தாண்டவும் முடியாம, அங்க இருக்கவும் முடியாம, பின்னாடி திரும்பி போகவும் முடியாம, ஏன் இவ்வளோ கஷ்டம்? மாறணுமா? மாறினாதான வாழ்க்கை. மாறாம எதுவுமே செய்ய முடியாது அந்த உலகத்துல. எதுவா இருக்கட்டும், ஒரே மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா சொல்ற ஒரு தோல்வியை தான் உங்களுக்கு கொடுக்கும். அதனாலதான் இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல கூட அத்தனையும் சேஞ்சஸ். அதாவது ஏற்கனவே பண்ணவங்க வந்து சரியில்லைன்னு கிடையாது, அப்படி நான் என்னைக்குமே நான் நினைக்கவே மாட்டேன். புதுசா ஒரு விஷயம் வருதுன்னா அவங்க கர்மா, அவங்க அனுபவம், அவங்க பக்குவம் எல்லாமே தேவைப்படுது. ஓகேவா? அப்ப ஒரு மாற்றம் தேவை. மாற்றத்தினால் முன்னேற்றம் காணலாம், மாற்றத்தினால் சகலமும் சாதிக்கலாம். ஒரு விஷயத்துக்கும் சேஞ்சஸ் வேணும். ஒரு இடத்துல நீங்க ஒரே பாயிண்ட்ல போறீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட மாத்துங்க, அப்பதான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். நம்ம சேஃப் சைட்ல வந்து உட்காந்துட்டோம், உட்கார்ந்ததால அதே நமக்கு ஆபத்தா போயிடுச்சு. சேஃப் சைடு இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனா கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டத்துக்கு போகும்போது கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கும், அந்த எதிர்ப்புகளை கூட படிக்கட்டா நினைச்சு அடுத்த இடத்துக்கு போகணும். அதுதான் நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அது நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சாயப்பாவுடைய பலத்தை இங்க யாருமே புரிஞ்சுக்கல, யாருமே புரிஞ்சுக்கல. அவர் நல்லதை செய்வார்ன்றத என்னமோ நினைக்கிறோம், செய்வாருப்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எப்படி செய்வார்ன்றது நினைக்கல. அப்ப இந்த கோட்டுக்குள்ளேயே உங்க வாழ்க்கைய நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு நல்லது செய்வாரா அப்படின்றத ஒரு கேள்வியை எழுப்பி பாருங்க. அதுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். நிச்சயமா நல்லது செய்ய மாட்டாரு. அதை தாண்டணும். துன்பத்தை தாண்டு. நீ துன்பத்தை தாண்டதுல தான் உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை பெற முடியும். இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. மற்றவனுக்காக வாழாத, மற்றவனை பழி வாங்கணுன்றதுக்காக நீ உயரத்துல நிக்கணும்னு ஆசைப்படாத, மற்றவங்களை மனசார கூட சவிக்காத. இதெல்லாம் உயர்ந்த பண்புகள். மற்றவங்க உன்னை தொல்லை பண்றாங்களா, அப்பையும் அவங்களுக்கு புரியற மாதிரி பதில சொல்லு. மறுபடியும் தொல்லை பண்ண வேண்டான்னு சொல்லு.
அவங்க உன்கிட்ட இருந்து இறங்கி வரதால நீ டாப்ல இருக்க நினைக்காத. நம்ம என்னைக்குமே சாதாரணமானவர்கள். அது இருக்கிற வரைக்கும் தான் நீ சாதனை படைப்ப. நீ பெரிய ஆளுன்னு நினைச்சா நீ சாதாரணமான வாழ்க்கைய கூட உன்னால வாழ முடியாம போயிடும். கடவுள் பலம் வாய்ந்தவர். அவரோட பலத்தை பெறணும் அப்படின்னா நாம இந்த விஷயத்தெல்லாம் வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். அந்த கோட்டை தாண்டணும். திரும்பவும் சொல்றேன், அந்த கோட்டை தாண்டாதவங்க இதே தான். நீங்க 10 வருஷம் அன்பேசாயை பார்த்தாலும் சரி, there is no development. ஒரே மாசத்துல நீங்க அன்பேசாயில பார்த்தாலும் சரி, அந்த விஷயத்தை நீங்க தாண்டினா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தது என்னப்பா அப்படின்னு சொல்லி ஆடியோவை கேட்பீங்க. இவர் சாராம் சொன்னாங்க, ஒரு ஆடியோவும் நான் என்னை பற்றி பெருமையாக பேசலை, ஏன்னா அதை சொல்கிறவன் நான் இல்லை, குரல் மட்டும்தான் என்னது. ஓகேவா? குரல் மட்டும்தான் என்னோடது, மீது எல்லாமே அவர் கொடுக்கறது தான். அப்போ ஒரு பதிவும் நான் சரி பண்ணிக்கிறேன். சரி பண்ணதால கீழே இருந்து மிடிலுக்கு வந்திருக்கேன். அடுத்தது என்ன ஆடியோ இருக்குதுன்னு சரியான நேரம் வரலன்னா நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படா இந்த அன்பேசாயில் ஆடியோ வரும்னு. சில இடத்துல 9:30 மணிக்கு போடுவீங்க. எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கும் உங்கள் மேலே. இவர் 9:30 மணிக்கு போட்டு 10:30க்கெல்லாம் தூங்க சொல்கிறாரு. எனக்கு உண்மையிலே சொல்ல அவங்க கோபம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கோவப்படுறதால நான் அப்படி தான் போடுவேன்னு சொல்ல முடியாதுனால. நீங்கள் கோவப்படும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். 9:30 மணிக்கு கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் ஆடியோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கினா லேட் ஆகாதா? இன்னும் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு நான் நினைப்பேன். அதனால் நீங்கள் 8 மணிக்கெலாம் போட்டுருங்க ஆடியோ. அப்போ தான் எனக்கு சரியாக இருக்கும். உங்கள் ஆடியோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தேங்க்ஸ் ப்ரேயரில் கலந்துக்கிட்டு நான் தூங்குறதுக்கு 10:30 மணிக்கு நான் தூங்கிடுவேன். நீங்கள் 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா எனக்கு தூக்கம் 11:30 மணிக்கு வந்துடும் அப்படின்னு. ஏன்னா அந்த அன்பேசாயில் கொடுக்கக்கூடிய ஆடியோ அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி கூட இன்னொன்று சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாயண்ணா இது நீங்கள் பேசலை, பேச வைக்கிறார் சாயப்பா. அதனால் சாயண்ணாவுக்கு நான் தேங்க்ஸ் பண்ண மாட்டேன், சாயப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணுவேன். ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அது அவங்க கிட்டேருந்து வரும்போது அவ்வளோ திருப்தியாக எனக்கு இருந்துச்சு. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆடியோவும் ஒரு நல்ல ஒரு தூக்கம் வர மாதிரியே இருக்கும். ஏன் நானே சில யூடியூப்லாம் பார்த்து தூங்கியிருக்கேன். ஆனால் அப்பயும் நான் யோசிப்பேன், இப்பயும் கூட சொல்கிறேன், என்னோட ஆடியோவை கேட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தூக்கம் ஒரு மனுஷனுக்கு முக்கியம். அவன் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிறான்னா, நம்ம அம்மா சின்ன வயசாக இருக்கும்போது ஆராரிரோ பாடியிருப்பாங்கல்ல, அந்த உங்களுக்கு அம்மாவா என்னோட வாய்ஸை சாயப்பா கொடுக்குறாருன்னு சாயப்பாவுக்கு நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஸோ கேட்டாலும் சாயப்பாவுக்கு நன்றிகளை சொல்கிறேன். இல்லை என் பேச்சை கேட்டாலும் கேட்டு நீங்கள் தூங்கினாலும் சாயப்பாவுக்கு நன்றிகளை சொல்கிறேன். ஒரு அம்மாவாக இருந்து என் குரல் உங்கள் கூட இருக்குதுன்னா அது சாயப்பாவோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே இங்கே சாத்தியமே கிடையாது. ஸோ இது மாதிரி பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஒரு ஆடியோவில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆர்வமாக கேட்டு அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றும் போது உங்களுக்கு மேற்கொண்டு இன்னும் பல ஆடியோஸ் கேட்கணும் போலவே இருக்கும். ஸோ இப்போ சொல்கிறேன், 2019 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம அன்பேசாயை ஒன்று விடாமல் பார்க்குறவங்க இங்கே நிறைய பேர். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லைஃப்பில் சாயப்பா டெவலப்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுக்காம இங்கே எதுவுமே இல்லை. ஒரு 10 பேரில் 8 பேர் ஹாப்பி. இந்த 2 பேர் தான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ரொம்ப வருஷமாக பார்க்குறது கிடைக்கலன்னு.
அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த துன்பன்ற கோட்டை வரைஞ்சி அதை தாண்டுனா இன்னும் பெரிய துன்பம் கிடைச்சிடும்னு சொல்லி அதுக்குள்ளேயே ரோல் பண்ணுறாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியில் வந்தால் தான் பிழைக்க முடியும். வீட்டுக்குள்ளே எப்படி பிழைக்க முடியும்? சம்பாதிக்கிறவ வீட்டுக்குள்ளே இருந்தால் பிழைச்சிட முடியுமா? வெளியில் வரணும், 4 பேரை பார்க்கணும், வேலை செய்யணும், அப்போ தான் நமக்கு வருமானம் வரும். அப்போ உன் துன்பத்தை நீ கரைக்கணும், இல்லை துன்பத்தை குறைக்கணும், துன்பமே இல்லாமல் வாழ்க்கை வாழணும்னா துன்பத்தை எதிர்த்து போராடணுமே. அப்போ போராடணும், அதை தாண்டி தானே வரணும். அப்போ அங்கேயும் ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இல்லைன்னா இல்லாமலே போயிடும். சேலஞ்ச், என்னால் முடியுன்ற சேலஞ்ச். உன்னால் முடியும்னு என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு சாயப்பா கண்களுக்கு முன்னாடி காட்சி அளிப்பா. முடியாதுன்னு நினைச்சே சாயப்பாவை என்னதான் வணங்கினாலும் சரி, அவர் என்னைக்கும் மறைஞ்சிக்கிட்டே தான் இருப்பார், முன்னாடி வந்து நிற்கவே மாட்டார். எல்லா அற்புதத்தையும் சாயப்பா செய்ய காத்துட்டு தான் இருக்காரு. ஆனா அற்புதம் வாங்குற அளவுக்கு நாம அந்த கோட்டை தாண்டாமலே இருக்கோம். இப்ப சொல்லுங்க, கோட்டை தாண்டலாமா இல்ல தாண்டாம இப்படியே இருக்கலாமா? துன்பத்தை தாண்டணும், துன்பத்தை எதிர்த்து போராடினாதான் தாண்ட முடியும். இல்லைன்னா இது தொடர்ந்து வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாய் உங்களை தொடர்ந்து தொடச்சுச்சுன்னா ஒன்னே ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வேற வழியில் தினமும் போகணும்னா பிஸ்கட் பாக்கெட்டை மட்டும் 2 நாள் போடுங்க. 3ஆவது நாள் அது நல்லா வாலாட்டும். கொடுத்தா சாப்பிடும், கொடுக்கலன்னா அது பாட்டுக்கும் போயிடும். ஸோ துன்பத்தை தாண்டணும், துன்பத்தை தாண்டினா துன்பத்தை எதிர்த்து போராடு. இதே இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தோம்னா இப்போ அவங்க சொன்னாங்களே அதே போலதான். ஆடியோ பார்க்குறா, there is no development, there is no progress, எந்த முன்னேற்றமும் இல்லை. இதுதான் உண்மை. அதே நானே தெளிவாக சொல்றேன், முன்னேற்றம் வராது. கேட்டா மட்டும் போதுமா? தினமும் பகவத்கீதையை கேட்டால் மட்டும் போதுமா? ராமாயணத்தை கேட்டால் மட்டும் போதுமா? மகாபாரதத்தை கேட்டால் மட்டும் போதுமா? கேட்டதன் படி நடந்தால் தானே எல்லாமே எஃபெக்டிவாக இருக்கும். கேட்டது படி நடக்கணும். வாழ்க்கையில் என்னென்ன சொல்லியிருக்கோமோ அத்தனையும் செய்யணும், இன்னும் சிறப்பாக செய்யணும். நான் தான் செஞ்சிட்டு இருக்கேனே, நான் செய்யணும்னு சொல்லலை, இன்னும் சிறப்பாக செய்யணுன்ற. வேலைக்கு போகிறவங்க எல்லாம் எம்டி ஆகிட முடியாது, முதலாளி ஆகிட முடியாது. வேலைக்கு போகிறவங்க எல்லாம் முடிஞ்சிட முடியுமா? பெரிய இடத்துக்கு வந்துட முடியுமா? முடியாது. வேலைக்கு போகிறத தாண்டி இன்னும் நிறைய யோசிக்கணும், இன்னும் கவனம் வைக்கணும், இன்னும் கூடுதலாக வேலை பார்க்கணும், அந்த வேலையில் ஒன்றிணையணும். நான் டெய்லி 8 மணி நேரம் வேலை பார்க்குறேன் பாருங்க, கடைசி வரைக்கும் அப்படிதான் பார்ப்பீங்க. அப்போ அடுத்தது என்ன? அது இல்லாத வரைக்கும் அடுத்தது ஒண்ணுமே இல்லை. அடுத்தது என்னன்ற இடத்துல ஸ்ட்ராங்கா இருங்க. அதற்கு தகுந்த ஆர்வத்தை தூண்டுங்க உங்க மனசுக்குள்ள. அது அடுத்தது என்ன செய்யணும்ன்றத அது சொல்லும். அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்றத அடுத்ததையும் சொல்லும். அதை அடைவதற்கு உண்டான நாளையும் சொல்லும். ஸோ எல்லாமே ஈஸி. ஆனால் அதுக்கு உண்டான பயிற்சியும் அதற்கு உண்டான வேலைகளும் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது இருந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.